தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி பெரிய ஆளுமையாக திகழ்ந்த நடிகர் விஜயகாந்த் பிறந்த நாள் என்று. வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் என்றாலும் சினிமாவில் பல போராட்டங்களை சந்தித்த பிறகுதான் சினிமா வாய்ப்பை பெற்றார். தனது சினிமா பயணத்தில் மறக்க முடியாத பல படங்களை கொடுத்தவர் சினிமாவில் பல முக்கியமான விஷயங்களை செய்திருக்கிறார். அவை என்ன என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தனது சினிமா பயணத்தில் 54 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த். இந்த அளவுக்கு புதுமுக இயக்குநர்களை உலக சினிமாவில் வேறு யாரும் அறிமுகப்படுத்தியிருக்க மாட்டார்கள். ஷார்ட் பிலிம் எடுத்து இயக்குனர் ஆவது ஒரு ட்ரெண்டாக இருந்தது போல அப்போது பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் படம் எடுப்பது ஒரு ட்ரெண்ட். அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு சரணாலயமாக திகழ்ந்தவர் கேப்டன் தான். பெரிய அனுபவம் எதுவும் இல்லாமல் வரும் மாணவர்களை நம்பி அவர்கள் படத்தில் நடித்து கொடுத்து ஆதரவளித்தார் விஜயகாந்த். விஜயகாந்தின் படங்கள் என்றாலே பலரும் எதிர்பார்ப்பது சண்டை காட்சிகள் தான். பொதுவாக ரிஸ்கான சண்டை என்றால் ஸ்டண்ட் கலைஞர்களை டூப்பாக பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் தனக்கு டூப் வேண்டாம் என மறுத்து சண்டை காட்சிகளில் நடிப்பவர் விஜயகாந்த். இதை நான் நடிப்பது ஆபத்து என்றால் டூப்புக்கும் அது ஆபத்து தானே என சொல்வாராம் விஜயகாந்த். கூடவே நாளை உனது நாள் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்துள்ளார். அதுதான் கேப்டனின் இந்த முடிவுக்கு காரணமாம். ஒரே ஆண்டில் பல படங்கள் வெளியாகும் சாதனையும் விஜயகாந்த் திரைப்பயணத்தில் உண்டு. 1984ஆம் ஆண்டில் மட்டும் விஜயகாந்த் நடித்த 18 திரைப்படங்கள் வெளியாகின. ரஜினி, கமல் என இரு பெரும் நட்சத்திரங்கள் இருந்தபோதே தனக்கு என ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் விஜயகாந்த். அதனாலேயே தனக்கென ஒரு பாணி, ஆக்ஷன் களம், உணர்ச்சி பூர்வமான வசனங்கள் என தனித்துவத்தை உருவாக்கி கொண்டார். சினிமா பயணம் பொறுத்தவரை ஒவ்வொரு நடிகருக்கும் மைல்கல் படங்கள் வெற்றியடைவது முக்கியமான ஒன்று. ஆனால் ரஜினி, கமல் உட்பட பல முன்னணி நடிகர்களுக்கு அவை தோல்வி படங்களாகத்தான் அமைந்தன. ஆனால் விஜயகாந்திற்கு 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்துக்கு பிறகு சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டன் என்றே அழைக்கப்பட்டார். நடிகர் சங்கத்தின் தலைவராக 1999ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார் விஜயகாந்த். அப்போது நடிகர் சங்கம் மிக பெரும் கடன் சுமையில் இருந்தது. அதனை சரி செய்ய வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கடன்களை அடைத்ததோடு நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். சினிமாவில் தனக்கென ஒரு இடம் கிடைத்த பின் பல இளம் நடிகர்களுக்கு உதவியாக இருந்தார். நடிகர் விஜய் நடிப்பில் 1993இல் வெளியான செந்தூர பாண்டி படத்தில் விஜய்க்கு அண்ணனாக கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த். இதேபோல 1999இல் பெரியண்ணா படத்தில் வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சூர்யாவுடன் ஒரு கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த். அவர் நடித்தது அந்த நடிகர்களின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தது. படங்களில் தன்னுடைய பங்களிப்பு இருந்தால் அந்த படத்திற்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் என்றால் அதனை தயங்காமல் செய்தவர் விஜயகாந்த். சூர்யா நடிப்பில் வந்த மாயாவி திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திற்காக அவரிடம் பேசிய போது உடனே சம்மதித்து நடித்து கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்களில் சின்ன கெஸ்ட் ரோலில் நடித்து கொடுத்திருக்கிறார். சினிமா படப்பிடிப்பில் வழங்கப்படும் உணவில் சமத்துவத்தை கொண்டு வந்ததும் விஜயகாந்த் தான். படப்பிடிப்பு தளத்தில் லைட் யூனிட்டிலிருந்து சவுண்ட் யூனிட்டிலிருந்து அனைவருக்கும் ஒரே சாப்பாடுதான் வழங்க சொல்வார். படப்பிடிப்பு தளத்தில் பாகுபாடு பார்க்காமல் அனைவருடனும் அமர்ந்து ஒன்றாக உணவு உண்பார்.